வணக்கம். வெல்கம் டு இன்ஃபோ மீடியா. இந்த டுட்டோரியல் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு கிரிட்டிக்கல் ஜாப்க்கான கேம் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுங்கிறத இந்த NX CAM 10 வெர்ஷன் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஜாப் மீன்ஸ் என்னென்னா, நமக்கு தேவையான டை அல்லது பார்ட்ஸ் இதுதான் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களோட ஒர்க் எதுவோ அதை தான் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கிரிட்டிக்கல் ஜாப் ஒன்று டிசைன் பண்ணுவோம். அதை இம்போர்ட் பண்ணி அதற்கான கேம் ப்ரோக்ராம், அதாவது VMC வெர்டிக்கல் மில்லிங் சென்டருக்கு தேவையான கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங் ப்ரோக்ராம் அல்லது மாடலிங் ப்ரோக்ராமை எழுத போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் என்ன பண்ணுங்கன்னா, ஒரு ஜாபை NX CAD அதாவது மாடலிங் கேட்வேயை பயன்படுத்தி க்ரியேட் பண்ணிக்கோங்க. தென் அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா மேனுஃபேக்சரிங் கேட்வேல இம்போர்ட் பண்ணி அதற்கு தேவையான கேம் ப்ரோக்ராமை எழுதுவோம். ஓகே, ஸோ இதை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, NX 10 ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ NX 10 ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ NX 10 ஓப்பன் ஆனோன்னே என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, நியூ கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக ஒரு பார்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நியூ கிளிக் பண்ணுறேன். ஸோ நியூவில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாடல் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு தேவையான மாடலை நம்ம ஃபஸ்ட்டு ஜென்ரேட் பண்ண போகிறோம். டெம்ப்ளேட்ஸில் பார்த்தீங்கன்னா யூனிட்ஸ் மில்லிமீட்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தென் மாடல் மாடலிங் பண்ண போகிறோம், மில்லிமீட்டரில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. தென் மாடலுக்கான நேம். ஸோ மாடலுக்கான நேம் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஜாப் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்ததாக ஃபோல்டர், அதாவது டைரக்டரி. ஸோ எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, கம்ப்யூட்டர் டி டிரைவில் நியூ ஃபோல்டரில் சேவ் ஆகணும் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுதான் என்னோடய டைரக்டரி. கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஓகே, ஸோ இப்போ NX 10 மாடலிங் கேட்வேல ஜாப் பார்ட் மாடிஃபை பண்ண ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கெட்சிங்கான டூல்ஸ், ஸ்கெட்சிங் அண்ட் மாடலிங்கான டூல்ஸ். ஸோ இதில் ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு தேவையான பிளேனை நான் சூஸ் பண்ண போகிறேன். ஸோ தேவையான பிளேன் எதுன்னு பார்த்தீங்கன்னா XY பிளேன். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ XY பிளேன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னோடய விண்டோவுக்கு பேரலாக வந்துடும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான டிசைனை நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ சென்டர்டு ரெக்டாங்கிள். ஸோ என்னோடய XY கோஆர்டினேட் சிஸ்டத்துக்கு சென்டரில் இருக்கிற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஒன்று ட்ரா பண்ணிடுங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் டிஸ்டன்ஸ், அதாவது லென்த் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ஒரு 100 வச்சுக்கிறேன். பெர்த் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 50 வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததாக இதை சென்டர் பண்ணுறதுக்காக ஒய் ஆக்சிஸ்லேருந்து ஒரு ஃபேஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் 50 அப்படின்னு வச்சுக்கிறேன். பிகாஸ் 100ல் பாதி 50, ஸோ 15 வச்சுக்கிறேன். அடுத்ததாக அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து ஃபேஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் 25. ஸோ இப்போது ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி முடிச்சிட்டேன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிளை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 20 mm வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போது 20 mm எக்ஸ்ட்ரூடான ஒரு ரெக்டாங்கிள் பாக்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அகெயின் ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு இதோட டாப் ஃபேஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஒரு சர்க்கிள் ஒன்று சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சர்க்கிள் ஒன்று சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சர்க்கிளோட டயா பார்த்தீங்கன்னா 50 இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ சர்க்கிளோட டயா 50 தான் இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுறேன்.
ஸோ அடுத்து சர்க்கிளோட டிஸ்டன்ஸ் வந்து ஃபேஸ் டு எட்ஜ் வந்து எவ்வளோ இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது எவ்வளோ இருக்குது அப்படின்னா 25 இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அதாவது என்னுடைய டயாமீட்டரில் பாதி. ஓகேவா? ஸோ அடுத்ததாக இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன், இதே சென்டரை மையமாக வச்சு. ஸோ அதோட டயா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது இதை நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 30 வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து ஒரு ரிப்பு தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ரிப்பு ஒன்று ட்ரா பண்ண போகிறேன். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த மிடில் பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஸோ மிடில் பிளேனில் என்னோடய ரிப்பை வந்து நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த இடத்துல ஒரு ரிப்பு ஒன்று ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த ரிப்பை எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரூட் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ வச்சுக்கிறேன் அப்படின்னாக்கா ஒரு 10 வைக்கிறேன். அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூல் வந்து இந்த இடத்துல டேன்ஜென்ட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா? ஸோ டேன்ஜென்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வரைஞ்ச ரிப்பை இன்னும் கொஞ்சம் உள்ளார தள்ளி வரைஞ்சிருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இல்லைனா இதை கேன்சல் பண்ணிடுங்க. கேன்சல் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ரிப்பை நான் இன்னும் கொஞ்சம் உள்ளார தள்ளி வரையும். ஓகே. ஸோ இல்லை எனக்கு இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா, இந்த மோர் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா டிசைன் ஃபியூச்சரில் ரிப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணாலும் ரிப்பு வரையலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டிசைன் போடுறதுக்கு டைரெக்டாக ரிப்பில் போவோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை டெலிட் பண்ணிடுறேன். இந்த ஸ்கெட்சை நான் டெலிட் பண்ணிடுறேன். ஸோ இப்போது ரிப்பை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேம் ப்ரொசீஜர், ஸ்கெட்சை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்கெட்சை கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா, இந்த பிளேனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது மிடில் பிளேனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. XY பிளேன், டேட்டம் பிளேன். ஸோ இந்த பிளேனை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ மிடில் பிளேன் வந்து எனக்கு வந்துருச்சு. ஸோ இங்கே தான் உங்களுக்கு ரிப் வேணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு லைன் கிராஸாக ட்ரா பண்ணுங்கள். இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எட்ஜை தாண்டி போயிடக்கூடாது, அதே மாதிரி இந்த எட்ஜை தாண்டி போயிடக்கூடாது. கரெக்டாக இந்த எல் ஷேப்குள்ளே இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே. ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுங்க. கொடுத்துட்டு இங்கே மோரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ரிப்பை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் செலக்ட் கவில் செலக்ட் ஸ்கெட்சை சூஸ் பண்ணிவிட்டு இதுதான் என்னோடய ஸ்கெட்ச். ஓகே. ஸோ ஸ்கெட்ச் கொடுத்ததுக்கப்புறம் பேரலல் டு செக்ஷன் பிளேன் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு ரிப்பு ஜென்ரேட் ஆகிடும். ஓகே. ஸோ இப்போ ரிப்போட திக்னஸ் வேல்யூ, ஸோ ரிப்போட திக்னஸ் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 10 கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ ரிப்போட திக்னஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ ரிப்பு வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு.
ஓகேவா? ஸோ இப்போது இதுதான் நம்மளோட ஜாப். ஸோ இந்த ஜாபுக்கான விஎம்சி ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஜாப்பை நான் வந்து மாடலிங் கேட்வேலேருந்து மேனுஃபேக்சரிங் கேட்வேக்குள்ளே கொண்டு போக போகிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷனில் மேனுஃபேக்சரிங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கேட்வேக்குள்ளே இந்த ஜாப் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ மேனுஃபேக்சரிங் கேட்வேல வந்ததுக்கப்புறமா மெஷினிங் என்வாயன்மெண்ட் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ மிஷினிங் என்வாயன்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்ப் செஷன், கேம்ப் செட்டப். ஓகே, ஸோ என்ன செஷனில் கேம்ப் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்க? ஜென்ரல் ப்ரோக்ராம் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ மில்லிங் பிளானரா இல்லை மில்லிங் கான்டூரான்னு கேட்குது. ஐ சூஸ் மில்லிங் கான்டூர். மில்லிங் கான்டூர் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஓகேவா? ஸோ அடுத்ததாக நம்ம இப்போ மில்லிங் கான்டூர்க்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிரியேட் டூல், கிரியேட் ஜாமெண்ட்ரி, கிரியேட் ஆப்ரேஷன். ஸோ நம்ம எல்லாத்தையுமே கிரியேட் ஆப்ரேஷனுக்குள்ளே பண்ணுறதுனால நமக்கு கிரியேட் ஆப்ரேஷனே போதுமானது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னாக்கா யூசிஎஸ் ஐகான், அதாவது வந்து ஒர்க் ஆஃப்செட்டை செட் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜாமெண்ட்ரிக் வியூவை கிளிக் பண்ணிவிட்டு எம்சிஎஸ் மில்லிங்கில் ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுக்குறேன். ஸோ இப்போது என்னோடய யூசிஎஸ் ஐகான் வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ இது டைனமிக்காக இருக்கணும். எங்கே இருக்கணும்னா டாப் ஃபேஸில் மிடில் இருக்கணும். ஸோ டாப் ஃபேஸ் இதோட மிடில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எக்ஸ் டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 0, ஒய் டிஸ்டன்ஸ் ஆல்சோ 0, இசட் வந்து பார்த்தீங்கன்னா 50. பிகாஸ் இது 20 mm, இது 30 mm, டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ இப்போ என்னோடய யூசிஎஸ், அதாவது ஒர்க் ஆஃப்செட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னோடய ஒர்க் ஆஃப்செட்டும் சரி, அதோட ஜாமெண்ட்ரிக் ஆஃப்செட்டும் சரி ஒரே பாயிண்ட் தான். ஸோ அதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்ததாக கிரியேட் ஆப்ரேஷன். ஸோ கிரியேட் ஆப்ரேஷனுக்குள்ளார வந்த உடனே மில்லிங் கான்டூர் தான் நம்ம சூஸ் பண்ண டைப்பு. இதில் வந்து எது உங்களுக்கு வேணும், கேவிட்டி மில்லிங், ப்ளஞ்ச் மில்லிங், இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மில்லிங்ஸ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கேவிட்டி மில்லிங் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ப்ரோக்ராம் வந்து நியூமரிக்கல் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் தான். ஸோ என்சி ப்ரோக்ராம். டூல் வந்து நம்ம இன்னும் க்ரியேட் பண்ணல. ஸோ நன். ஜாமெண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் பீஸ் தான் நம்மளோட ஜாமெண்ட்ரி. மெத்தட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மில்லிங் ரஃப். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ரஃப் மில்லிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ரஃப் மில்லிங்க்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எண்டு மில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு என்ன டைப் ஆஃப் எண்டு மில் யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நான் ஓகே கொடுத்துட்றேன். ஸோ மில்லிங் ரஃப் ஓகே கொடுத்துருங்க. ஸோ கேவிட்டி மில்லிங் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாமெண்ட்ரி வந்து நம்ம ஆல்ரெடி எம்சிஎஸ் கொடுக்காம ஒர்க் பீஸ்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதனால தான் இந்த விண்டோ ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து செட்டிங்ஸில் போய்ட்டு ஒர்க் பீஸை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்பெசிஃபை த பார்ட், எது உங்களோட பார்ட், இதை பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட பார்ட், இதை நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸ்பெசிஃபை த பிளாங்க்னா என்ன அப்படின்னாக்கா உங்களோட ஒர்க் பீஸ் வந்து எடுத்த உடனே இப்படி இருக்காது. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்கொயர் பிளாக்காவோ இல்லை ரெக்டாங்கிள் பிளாக்காவோ தான் நீங்கள் வைப்பீங்க. விஎம்சியில் வந்து ப்ரோக்ராம் ரன் ஆகி கம்ப்ளீட் ஆகி ஃபினிஷ்டு ஜாப் தான் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ அப்போ பிளாங்க் எப்படி இருந்திருக்கும், ஃபஸ்ட்டு இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா இது ஒரு ஸ்கொயர் பிளாக்காக இருந்திருக்கும். ஸோ இதை நான் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே போய்ட்டு பவுண்டிங் பிளாக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பவுண்டிங் பிளாக்னா எக்ஸாக்டாக வந்து உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் பிளாக்கோ இல்லை ரெக்டாங்கிள் பிளாக்கோ க்ரியேட் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மில்லிங் பண்ணது, அதாவது ஃபேஸ் மில்லிங் பண்ணி ஒரு கரெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ரெக்டாங்கிள் பிளாக். ஸோ இதை நான் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷன் உங்களுடைய ஒர்க்கு வந்து என்ன மெட்டீரியல், ஸோ கார்பன் ஸ்டீலாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அலுமினியம், பிராஸ், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது எல்லாத்துக்கான ஜி கோடு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கோடை செலக்ட் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன மெட்டீரியல், அதாவது உங்களோட ஜாப் வந்து என்ன மெட்டீரியல்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் இருக்கும், 7050, 210 காப்பர் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, அலாய் ஸ்டீலு, கார்பன் ஸ்டீலு எல்லாமே இருக்குது. ஸோ என்ன மெட்டீரியலோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இப்போ என்னோடய ஸ்பெசிஃபை த பார்ட் பிளாங்க் மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ இப்போது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை த பார்ட் நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணிட்டோம், ஸ்பெசிஃபை த பிளாங்க் ஆல்ரெடி அங்கேயே செலக்ட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டுமே டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ அடுத்தது ஸ்பெசிஃபை த கட் ஏரியா, எந்த ஏரியாவை கட் பண்ண போகிறீங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஸ் பார்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் என்னோடய கட் ஏரியா 1 2 3 4 and 5. ஸோ இதுதான் நம்மளோட கட் ஏரியா. நான் இதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன்.
ஓகேவா? ஸோ அடுத்ததாக டூல். ஸோ இங்கே என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரஃபிங் தான் பண்ண போகிறோம். ஸோ ரஃபிங்க்கு என்ன டூல் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்டு மில் தான் வேணும். ஓகே, ஸோ என்ன விதமான எண்டு மில் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க, எண்டு மில்லே நிறைய டைப் இருக்குது. 2mm, 4mm, 6mm, 8mm, 32. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் எண்டு மில் கட்டர்ஸ் இருக்குது. ஸோ எண்டு மில் கட்டரில் இதுக்கு எது சூட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். நம்ம எண்டு மில் கட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாரையும் போகணும், அதே மாதிரி இந்த எட்ஜையும் கரெக்டாக கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதுக்கு வந்து ஒரு 10mm போடலாம். ஏன் அப்படின்னா இதோட இன்டர்னல் டயா வந்து பார்த்தீங்கன்னா 30. ஸோ இதுக்குள்ளார 10mm டயா உள்ள ஒரு டூல் பிட் வந்து ஈஸியாக போயிட்டு வரலாம். ஓகே, அதே நேரத்தில் இந்த எட்ஜெல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10mm போடுறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஒரு 5mm ஸ்டாக் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா டூலால் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரேடியஸ் தாண்டி உள்ளார போயிட முடியாது. ஸோ ஒரு 5mm ஸ்டாக் இருக்கும் இந்த இடத்துலலாம். அதாவது 10ல் பாதி, அதோட டயாவில் பாதி 5mm ஸ்டாக் இருக்கும். ஸோ இப்போ எதுக்கு இது என்ன டைப் ஆஃப் டூல் போடலாம் அப்படின்னாக்கா ஒரு 6mm கட்ரு நம்ம போடுவோம். ஸோ 6mm கட்ரு போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அடுத்தது ஒரு 2mm கட்ரு போட்டு இந்த இடத்த நம்ம கரெக்டாக ஃபினிஷிங்க்கு கொண்டு வந்துட முடியும். ஸோ 6mm எனக்கு வந்து வேண்டாம், அதுக்கு பதிலாக வந்து 4mm கட்ரு போடலாம் அப்படின்னா தாராளமாக 4mm கட்ரு போடலாம். என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கட்டரோட சைஸை சின்னதாக்க உங்களுக்கு டைமிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஆனால் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ இது என்ன மாதிரி ப்ராடக்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இது பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டான ப்ராடக்ட். பர்டிகுலர் உங்களுக்கு வந்து இதில் டிசைனில் என்ன டைமென்ஷன் இருக்கோ அதான் வேணும், எனக்கு வந்து எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எண்டு மில் வந்து கரெக்டாக போட கற்றுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு 4mm எண்டு மில் போடலான்னு இருக்கேன். ஸோ டூலில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ. ஸோ என்ன வேணும் அப்படின்னா எண்டு மில் வேணும். ஸோ மில்லிங் டூலை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு லைப்ரரியில் இருக்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. ரிட்ரைவ் டூல் ஃப்ரம் லைப்ரரி. ஸோ நான் வந்து மில்லிங் டூல் சூஸ் பண்ணியிருக்கேன். லைப்ரரியை கிளிக் பண்ணிவிட்டு மில்லிங் எண்டு மில். ஓகே, ஸோ எண்டு மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே நிறைய டைப் இருக்கும். உங்களுக்கு எதுவும் தெரிலனா ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே கொடுங்க. ஸோ டிஃபால்ட்டாக உங்களுக்கு டைப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2mm இருக்குது, ஸோ 8mm இருக்குது. நமக்கு தேவை 4mm. ஸோ நான் என்ன பண்ணுறேன், பேக் போயிட்டு இதுலேயும் பேக் வந்துக்கிறேன். இங்கே 4mm இல்லை. ஸோ அகெயின் பேக். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கிரியேட் நியூ கொடுத்துட்டு எண்டு மில் கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. ஸோ இங்கே என்னோட 4mm என்னோட டயா அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஃப்ளூட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கட்ஸ், அதாவது அதோட டீத் தான் ஃப்ளூட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு 4 ஃப்ளூட்ஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஓகே, அதே மாதிரி டூலோட லென்த்து எதுனா சக்கில் பிடிச்சதுக்கப்புறம், அதாவது மெஷினோட சக்கில் பிடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறது தான் டூலோட லென்த்து. இந்த டூலோட லென்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக கொடுக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதாவது டூல் ஹோல்டர் வந்து ஒர்க் பீஸில் இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டூல் வந்து இப்போ இங்கேருந்து இந்த டெப்த் வரைக்கும் இறங்க வேண்டியது இருக்குது. ஸோ இதோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30mm. அப்போ லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 30 விட ஜாஸ்தி இருக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட டூல். ஓகே கொடுத்துருங்க. அடுத்து டூலோட ஆக்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் டைரக்ஷன். ஸோ ZM ஆக்சிஸ் தான். ஸோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா பாத் செட்டிங். என்ன மாதிரி பாத் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்குது. ஸோ நமக்கு மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா மில்லிங் ரஃப், கட் பேட்டர்ன் வந்து ஃப்ளோ பார்ட், அதாவது ஃபாலோ பார்ட் அப்படின்னாக்கா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நான் ஃபாலோ பார்ட் வச்சுக்கிறேன். ஸ்டெப் ஓவர் வந்து டூல் ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரியே ஸ்டெப் ஓவர் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தது ஃப்ளாட் டயாமீட்டர், எவ்வளோ தூரத்துக்கு உங்களுக்கு ஸ்டெப் ஓவர் ஆகணும் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் டயாமீட்டர் ஆஃப் த டூல். ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் ஸ்டெப் ஓவர் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ 30% அப்படின்னு கொடுத்துருக்கேன். மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னாக்கா ஒரு 2mm இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்ததாக கட்டிங் லெவல்ஸ். ஸோ கட்டிங் லெவல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு டெப்த் ஆஃப் கட் இருக்கும். ஸோ டெப்த் ஆஃப் கட் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அடுத்தது கட்டிங் பேராமீட்டர்ஸ். ஸோ கட்டிங் பேராமீட்டர்ஸ்குள்ளே போனீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ ஸ்டாக் வைக்கணும் இதெல்லாம் இருக்கும். ஸோ ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ட்ரிம் ஸ்டாக்கு, பார்ட் சைடு ஸ்டாக்கு இதெல்லாம் 1mm வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அடுத்து ஃபீட் அண்ட் ஸ்பீடும் கண்டிப்பாக கொடுக்கணும், F and S. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பீடு கொடுத்தாலே போதும், டிஃபால்ட்டாக ஃபீடு கால்குலேட் பண்ணிக்கும். நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு 1000 RPM கொடுக்குறேன்.
ஸோ இதை கால்குலேட் பண்ணாக்கா ஃபீட் ரேட் அதுவாகவே கால்குலேட் பண்ணிக்கும். ஓகேவா? ஸோ நம்ம இப்போது எல்லாமே பண்ணி முடித்தாச்சு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா பாத் செட்டிங்ஸ் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ ரஃப் மில்லிங் தான் நம்ம ஓடிட்டுருக்கோம். பார்ட்டோட ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 1 mm வச்சுருக்க மாதிரி வச்சுக்கிறேன் ஸ்டாக்கு. ஸோ இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா நம்மளுடைய ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஜென்ரேட். ஸோ ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. என்சி கோட்ஸ் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா என்சி சீக்வன்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ ப்ரோக்ராம் வந்து ரைட் ஆகிட்டுருக்கு. ஸோ அது வந்து உங்களோட இமேஜில் பார்த்தாலே தெரியும். ஸோ அந்த எவ்வளோ தூரம் டெப்த் வந்து இறங்கியிருக்கு உங்கள் ப்ரோக்ராம் அப்படிங்கிறத. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒர்க்கிங் இன் ப்ராக்ரஸில் இருக்கும் பொழுது ஸ்டாப் பட்டன் எதுவும் ப்ரெஸ் பண்ணிடாதீங்க. ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய ப்ரோக்ராமில் எரர் வரும். ஸோ ஜாப் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா ப்ரோக்ராமிங் வந்து எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ஒரு 3 to 4 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதுக்குள்ளார வந்து இதுக்கான ப்ரோக்ராம் எழுதிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் எழுதி முடிச்சதுக்கப்புறமா இதை எப்படி வந்து நம்ம போஸ்ட் ப்ராசஸரில் எப்படி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ போஸ்ட் ப்ராசஸரில் நம்ம பார்த்த மாதிரி ஆல்ரெடி நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். ஃபனுக், சீமென்ஸு, மிட்சுபிஷி, ஸோ இந்த மாதிரி நிறைய கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் ப்ரோக்ராமை சேவ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ப்ரோக்ராமை பென்ட்ரைவில் காப்பி பண்ணி உங்கள் மிஷினில் பில்ட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷாப் டாக்குமெண்டேஷன். ஸோ ஷாப் டாக்குமெண்டேஷன்னா உங்களுக்கு ஷாப்புக்காக இதை வந்து டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இதை வந்து எப்படி மெஷினிங் என்வாயன்மெண்ட்டில், அதாவது ஒரு பர்டிகுலர் கண்ட்ரோல் பேனலில் எப்படி இதை ரன் பண்ணி அதை எப்படி டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை ஸ்லோ பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வரைக்கும் தான் ப்ரோக்ராம் எழுதிருக்கு. இந்த டெப்த் வரைக்கும் எனக்கு இன்னும் ப்ரோக்ராம் எழுதலை. ஸோ நான் இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எட்ஜ் டு எட்ஜ் ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல் ப்ரோக்ராமையும் நான் ஜென்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ண ப்ரோக்ராமை நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கான பாத்தை வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதாவது அடுத்தோட லிஸ்ட் எடுத்துக்க முடியும் உங்களால். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெரிஃபை பண்ணுறேன் டூவில். ஸோ வெரிஃபை கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு எக்ஸ் ஒய் இசட் இது மூணுமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டூல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 0 இசட் வந்து -50. ஸோ இதுதான் உங்களோட டூல் பாத். ஸோ டூல் பாத் வந்து நமக்கு இப்படி தான் இருக்க போகுது. ஓகே. ஸோ டூல் வந்து இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு மோஷன் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது டூலுக்கு. ஸோ டூல் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ டூல் பாத் வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும்.
சரியா? ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அனிமேஷன் ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். கம்மி பண்ணிவிட்டு இல்லைனா 10லே வச்சுக்கிறேனாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஜாப் கிரிட்டிக்கலாக இருக்கிறதுனால மோஷன் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீடு வேல்யூ, எக்ஸ் அண்ட் ஒய் மூமெண்ட்டு இது எல்லாமே டிஸ்பிளே ஆகிட்ருக்கு. ஸோ நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா 3D டைனமிக்கில் வச்சுக்கிட்டு நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 3D டைனமிக் ஷோ த திக்னஸ் பை கலர் கொடுத்துட்றேன். ஸோ இதை ஷோ த திக்னஸ் பை கலர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு எந்த ஏரியாலாம் கட் ஆகும், எந்த ஏரியாலாம் கட் ஆகாது, இது எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு ரஃபிங் டூல் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். இது முடிச்சதுக்கு நம்ம ஃபினிஷிங் டூல் போட்டு பார்ப்போம். ஸோ ஃபினிஷிங் டூல் வந்து பார்த்திங்க அப்படின்னா பால் நோஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பால் நோஸோட எண்டு மில் வந்து நம்ம போடுறது எதுக்காக அப்படின்னாக்கா ஒரு பர்டிகுலராக இந்த ஃபினிஷிங் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எண்டு மில் வந்து நம்ம 4 mm போட்டோம். இப்போ பால் நோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 mm கட்டர் போடும் பொழுது உங்களுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். கார்னர்ஸ்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஷோ த திக்னஸ் பை கலர் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஸ்டில் லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே இதில் எப்படி கட்டிங் எங்கே இருந்திருக்கும், ஸோ எங்கெல்லாம் மெட்டீரியல் ஸ்டாக் இருக்கும், இது எல்லாமே உங்களால் பார்க்க முடியும். ஸோ ப்ராக்ரஸ் ஆகிட்டுருக்கு ஒர்க்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கட்டிங்லாம் இங்கே இருக்கும், இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்டாக் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து நம்ம கொடுத்த 1 mm ஸ்டாக் தான். ஸோ இதை நீங்கள் ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபினிஷிங் டூல் போட்டு ஓடுறோம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ கட்ரு வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்டாக் இருக்கிறது. ஸோ இப்போ தான் ரிப்பு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது ரஃபிங்கான எண்டு மில் ஓடும் பொழுது. ஸோ டூல் மோஷன் வந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டாப் பண்ணி ஓகே கொடுத்துட்றேன். ஸோ கேவிட்டி மில்லிங் ப்ரோக்ராம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இதே கேவிட்டி மில்லிங் ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்ததாக ஒரு எண்டு மில் கட்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எண்டு மில்லுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா க்ரியேட் ஆப்ரேஷனில் போங்க. ஸோ ஸ்பெசிஃபை த பிளாங்க், ஆஃப்செட்ஸு எல்லாமே சேம். பிளாங்க்லேருந்து ஒர்க்லேருந்து எல்லாமே சேம். கட் ஏரியாலேருந்து எல்லாமே சேம். பட் ஃபினிஷிங் வந்து நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த கேவிட்டி மில்லிங்கை ரைட் கிளிக் பண்ணி இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதே தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது இதை ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு கேவிட்டி மில்லிங் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ அப்படி க்ரியேட் ஆன கேவிட்டி மில்லிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபினிஷிங் டூல் அப்படின்னு மாற்றணும். தென் பால் நோஸ் டூலை வந்து பால் நோஸ்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இது ரெண்டுத்தையுமே கன்வெர்ட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஃபினிஷிங் ப்ராசஸ் ஓவர் ஆகிடும். ஸோ அகைன் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், க்ரியேட் ஆப்ரேஷனில் போய்ட்டு ஃபஸ்ட்லேருந்து நான் ப்ரோக்ராம் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டி மில்லிங் காப்பி க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்து நீங்கள் மாற்றிக்க வேண்டியதான். ஸோ ரைட் கிளிக் பண்ணுறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா எடிட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ரீநேம் பண்ணுவோம். ஸோ கேவிட்டி மில்லிங் ஃபினிஷ். ஸோ நான் என்ன பண்ணுறேன் FINISH ஃபினிஷ்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பீஸ் தான் நம்மளோட ஜாமெண்ட்ரி, பார்ட், பிளாங்க் எல்லாமே சேம். கட் ஏரியா ஆல்சோ சேம். டூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மில்லிங் டூல் யூஸ் பண்ணியிருந்தோம். மில்லிங் டூலில் இப்போ நம்ம என்ன டூல் போட போகிறோம் அப்படின்னா மில்லிங் டூலில் வந்து எண்டு மில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். நமக்கு இப்போ என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பால் நோஸ் தேவை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், க்ரியேட் டூல் கொடுத்துக்கிறேன். க்ரியேட் டூலில் போய்ட்டு இங்கே வந்து பால் நோஸ் இருக்கும். ஸோ பால் நோஸை சூஸ் பண்ணிக்கோங்க, பால் மில். ஓகே,
ஸோ பால் மில்லோட டயா வந்து எவ்வளோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 2 mm டயா இருக்கக்கூடிய பால் மில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் எத்தனை ஃப்ளூட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 ஃப்ளூட்ஸ் இருக்க போகுது. ஸோ நான் வந்து 4 அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, இப்போ 2ல் சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது இதில் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னாக்கா ரஃப் மில்லிங்னு இருக்கக்கூடியதை ஃபினிஷ் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ மில்லிங் ஃபினிஷ்னு கொடுக்கும்பொழுது உங்களுக்கு ஸ்டாக் எதுவும் இல்லாமல் பர்டிகுலராக என்ன ஃபினிஷ் ஆன ப்ராடக்ட் இருக்கோ அதோட டிஸ்பிளே நமக்கு கிடச்சிரும். ஸோ மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் வந்து நான் எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஒரு 0.1 கொடுத்துக்கிறேன். 0.1 கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட் அண்ட் ஸ்பீடு அதில் இருந்தது அப்படியே இருந்திருக்கும். ஸோ அதை சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ அகெயின் ஜென்ரேட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து என்ன நம்ம மாற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா டூல் எண்டு மில் யூஸ் பண்ணியிருந்தோம், இங்கே பால் நோஸாக மாற்றுறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மில்லிங் வந்து ரஃபிங் ஓடி இருந்துச்சு, நமக்கு தேவை மில்லிங் ஃபினிஷ் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு ப்ரோக்ராமை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ சேம் திங் அதே தான் இங்கே ஜென்ரேட் ஆகும். ஸோ டூலோட மோஷன்ஸ், என்சி கோட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஜென்ரேட் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபினிஷிங், அதாவது நீங்கள் போட்ட பால் நோஸ்க்கான டூல் பாத் அங்கே வந்து ஜென்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எப்படி இருக்கும், கட்டிங் வந்து எப்படி இருக்கும், டூலோட மோஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் இருக்கும், ஸ்டாக் இருக்காது. ரஃப்பில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 mm ஸ்டாக் வைப்போம். ஸோ ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஸ்டாக்கும் இருக்காது. பர்டிகுலராக நம்ம என்ன விரும்புகிறோமோ அந்த ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஜென்ரேட் ஆகி முடித்த உடனே இதை வந்து நீங்கள் உங்களோட போஸ்ட் ப்ராசஸருக்கு கன்வெர்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ இதையும் நான் பாஸ் பண்ணி உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டாப் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டாப் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் என்ன ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் ஆகிருக்குமோ அதோட நிற்கும் ஃபினிஷிங். ஸோ நான் இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பால்னோஸ்க்கான ப்ரோக்ராம் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மில்லிங் ஃபினிஷிங் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, ஸோ இதில் வந்து எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பால் மாதிரி இருக்கும், பார்த்தாலே தெரியும். ஸோ உங்களுக்கு பால் மாதிரி இருக்கும், தெரியுதா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி ஃபினிஷிங்காக கொடுக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்டாப் பண்ணி ஓகே கொடுத்துறேன். ஸோ கேவிட்டி மில்லிங் அண்ட் கேவிட்டி ஃபினிஷ் ஓகே கொடுத்துருங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே நம்ம சேவ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டூல் பாத் ஜென்ரேட் பண்ணிட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம். இதை வந்து ஸ்டிமுலேட் மெஷினில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ மெஷினில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெஷின் டூல் வியூ கொடுத்துக்கோங்க. ஜென்ரிக் மெஷினை ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்துட்டு ரெட்ரைவ் மெஷின் ஃப்ரம் லைப்ரரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு மில்லிங் மிஷின் தான் நமக்கு வேணும். மில்லிங் மிஷினில் 3 ஆக்சிஸ் மிஷின், அது கண்ட்ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஃபனூக் கண்ட்ரோலர் நான் எடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு பொசிஷனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா யூஸ் த அசம்பிளி பை பொசிஷன் கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் ஓகே. அதுக்கு முன்னாடி எந்த பார்ட்டை மிஷினில் பொசிஷன் பண்ண விரும்புகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணி ஓகே கொடுங்க. ஸோ இதுதான் உங்களோட மெஷின், விஎம்சி மெஷின். ஸோ இதுதான் நம்மளோட டூல் பெட்டு, இதில் தான் பொசிஷன் ஆக போகுது. பொசிஷனிங் பை கன்ஸ்ட்ரைன்ஸ் கொடுத்துருங்க. இல்லை அப்படின்னாக்கா அப்சல்யூட் ஆர்ஜினை பொறுத்து பொசிஷன் பண்ண சொல்லுங்கள். நான் கன்ஸ்ட்ரைன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூலோட பேஸ் வந்து பொசிஷன் ஆகிடுச்சு. ஸோ இட்ஸ் லோடிங்.
ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸோ என்ன ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டூல் வந்து இங்கே ஜென்ரேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 டூல் இருக்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எண்டு மில் கட்டர் அண்ட் பால் நோஸ், இது ரெண்டுமே இங்கே இருக்குது. ஃபிட் வியூ கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு எக்ஸாக்டாக நான் இதை மட்டும் ஜூம் பண்ணுறேன். ஸோ ஜூம். ஸோ தெரியுதுங்களா, 2 டூல் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டூல் சேஞ்சர் யூனிட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 2 டூல் இருக்குது. ஒன்று வந்து எண்டு மில், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா பால் நோஸ். ஸோ இது ரெண்டுமே கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஃபிட் டு வியூ கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு மெஷினை டில்ட் பண்ணி கரெக்டாக இந்த பேஸை மட்டும் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதை வந்து நம்ம ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெஷினில் இதாகிடுச்சு. ஸோ சிமுலேட் மெஷின் கொடுக்குறேன். சிமுலேட் மெஷின் கொடுத்துட்டு ப்ளே பண்ணுறேன். ஸோ மிஷினோட மோஷன் எப்படி இருக்கும். ஸோ என்சி ப்ரோக்ராம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூல் பாத் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இங்கே XY கோஆர்டினேட் சிஸ்டம் சேஞ்ச் ஆகிறது தெரியுது. டைம் எவ்வளோ கன்சியூம் ஆகிட்டுருக்குங்கிறது தெரியுது. ஸோ நான் டூல் பாத்துக்கு பதிலாக மெஷின் கோடை சிமுலேட் பண்ண சொல்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெஷின் கோடு இப்போ வரும். நான் ப்ளே கொடுக்குறேன். ஸோ இப்போ மெஷின் கோடு வந்து எனக்கு ஸ்டிமுலேட் ஆகிட்டுருக்கு. ஸோ தெரியுதா உங்களுக்கு, இங்கே டூல் மூவ் ஆகிறது தெரியுதா, டூல் கட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். ரீசெட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன்னா டீட்டெயில்ஸில் என்ன ஃபைல் என்ன கண்ட்ரோலர்னு பார்த்துக்குறோம். அடுத்தது சிமுலேஷன் செட்டிங்ஸில் போய்ட்டு ஷோ த 3D மெட்டீரியல் ரிமூவல் கொடுத்துட்டு இப்போது நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னாக்கா மெட்டீரியல் ரிமூவ் ஆகக்கூடிய சேஞ்சும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ரீசெட் கொடுக்குறேன். இப்போ ஃபிட் டு வியூ கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், இந்த டூல் சேஞ்சர்லேருந்து டூல் கலெக்ட் ஆகிறது முதற்கொண்டு நீங்கள் பார்க்கலாம். ஸோ ப்ளே கொடுக்குறேன். ஓகேவா. ஸோ டூல் கலெக்ட் ஆகிது. ஸோ என்ன டூல் கலெக்ட் ஆகிருக்கு, ஃபஸ்ட் எடுத்தோடனே எண்டு மில். ஸோ இது முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பால் நோஸ் அகைன் கலெக்ட் ஆகும். ஸோ இது வந்து இந்த எண்டு மில் அதே பொசிஷனுக்கு ரீசெட் ஆகிக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் மெஷினில் எப்படி இருக்குங்கிற ப்ராக்ரஸை கூட உங்களால் பார்த்துக்க முடியும். க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து நீங்கள் போஸ்ட் ப்ராசஸரில் சேவ் பண்ணால் போஸ்ட் ப்ராசஸர் கொடுங்க. மில்லிங் 3 ஆக்சிஸ் எங்கே சேவ் பண்ணணும், ஜாப்புங்கிற ஃபைல் நேம். ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ப்ரோக்ராம் வந்து சேவ் ஆக போகுது. ஸோ ப்ரோக்ராமில் வந்து நியூமரிக்கல் கோட்ஸ் இருக்கும். அந்த 3 ஆக்சிஸ் மில்லிங்க்கு பதிலாக நீங்கள் கண்ட்ரோலர் எதுவும் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஸோ நம்ம 2 ப்ரோக்ராம் கொடுத்துருந்தோமா. ஸோ 2 ப்ரோக்ராமும் இப்போ நமக்கு வந்து என்ன ஆகிட்டுருக்குன்னா போஸ்ட் ப்ராசஸில் சேவ் ஆகிறதுக்காக ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இது முடிஞ்ச உடனே இந்த ப்ரோக்ராமை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் VMC மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷாப்புக்கு தேவையானபடி டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை ஸ்டாப் பண்ணிடுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமை நான் மினிமைஸ் பண்ணி ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போது இது ப்ரோக்ராம் வந்து ரொம்ப லென்த்தியாக இருக்கிறதுனால இட் வில் டேக் டைம். ஓகேங்களா. ஸோ டைம் எடுக்குது. ஸோ இதை நீங்கள் சேவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி நம்ம பார்த்த வீடியோஸில் இருக்கிற மாதிரி. ஸோ அடுத்தது இதை உங்களுக்கு ஷாப்புக்காக நீங்கள் டாக்குமெண்டேஷனும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு டூல் லிஸ்ட்டு வந்து எனக்கு டெக்ஸ்ட்டாக வேணும் அப்படின்னா டூல் லிஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், மில்லிங் டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். டயாமீட்டர் வந்து 4. அடுத்தது பால் நோஸ் வந்து மில்லிங் டூல் பால் மில் யூஸ் பண்ணியிருக்கோம். டயா வந்து 2. ஸோ இது வந்து இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ ஃப்ரூட் லென்த்லேருந்து எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபைல் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம், இல்லை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகே. பிரிண்ட் எடுத்து டாக்குமெண்ட் கூட நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எந்த டேட்டில் சேவ் ஆனது முதற்கொண்டு இந்த ஷாப் டாக்குமெண்ட்ஸில் உங்களால் பார்த்துக்க முடியும். ஸோ ஆப்ரேஷன் லிஸ்ட் கொடுத்து ஓகே கொடுக்குறேன். ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேவிட்டி மில்லிங் அண்ட் ஃபினிஷிங் இது 2 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கீங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் மண்டே 4 டேட்டு. அதே மாதிரி டைமிங் இது எல்லாமே இதில் டிஸ்பிளே ஆகிரும். என்ன அட்மின் என்ன பார்ட் நேம் முதற்கொண்டு எல்லாமே நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதையும் அதே மாதிரி நீங்கள் சேவ் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் ஃபைலு டாக்குமெண்ட் பண்ணி உங்கள் மெஷினரி யூனிட்டில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து கேம்ப்கான ப்ரோக்ராம் எழுதுவாங்க. தேங்க்யூ.